குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 28/12/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:28க்கு, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:41 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று இரவு 10:45 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 2:41 வரை தைத்துலம், பின்பு மாலை 3:17 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டிரமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:54 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று இரவு 10:54 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டிரமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள், திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள். சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து ஸ்ரீ சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் முறையாக வழிபட்டால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். சனி மகா பிரதோஷத்தினால் நவ கிரகங்களுக்கு சாந்தம் அடைவார்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதியதொரு ஆடை ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள். கல்வி கற்க ஏற்ற நாள். விதை விதைக்க உகந்த நாள். வீடு மனை சார்ந்த பணிகளை தொடர சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 1:17 முதல் 3:1 வரை மேஷ லக்னம். 3:02 முதல் 5:03 வரை ரிஷப லக்னம். 5:04 முதல் 7:15 வரை இரவு மிதுன லக்னம். 7:16 முதல் 9:23 வரை கடக லக்னம். 9:24 முதல் 11:25 வரை சிம்ம லக்னம். 11:26 முதல் 1:25 வரை காலை கன்னி லக்னம். 1:26 முதல் 3:31 வரை துலாம் லக்னம். 3:32 முதல் 5:42 வரை விருச்சக லக்னம். 5:43 முதல் 7:53 வரை தனுசு லக்னம். 7:54 முதல் 9:48 வரை மகர லக்னம். 9:49 முதல் 11:31 வரை கும்ப லக்னம். 11:32 முதல் 1:12 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான்.
சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக மனமுருகி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய சம்பத்துகள் கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத்து. மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்கள், நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷத்தில் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும், பார்வதி பரமேஸ்வரனுக்கு கைலாயநாதனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட பாசி பருப்பு கொண்டு பாயசம் நைவேத்தியம் செய்து அதனை சிவ அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும். அதிலும் சனிக்கிழமை வருவது மிக விசேஷம். மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனி மகா பிரதோஷம் என்று அதற்கு பெயர். சனி பகவான் கர்மகாரகன், ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடியவர், ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், உண்மையாக நேர்மையாக இருப்பவர்களுக்கு நண்பன் அவர், நீதியரசர், நீதிமான். ஆக நேர்மை நியாயம் தவறாது நடப்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். கோச்சார அமைப்புப்படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வந்து சேரும் என்பதை நீங்கள் கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 6ஆம் இடமான வெற்றி ஸ்தானம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், தசமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என இந்த 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு சரியாக 8ஆம் வீடான விருச்சகத்தில் சுகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் வீட்டு அதிபதியோடு இணைந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலையில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். உங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டிய கூலியோ அல்லது வருமானமோ காலதாமதமாக அல்லது சில இழுபறிகளுக்கு பிறகு கிடைக்கும். உழைத்த உழைப்புக்கான பலன்கள், அங்கீகாரம் என்பது தாமதமாக வரும். அதற்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. காலை பொழுதே நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு ஸ்ரீ சந்திர பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் அபிஷேகங்கள் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் இந்த தினம் செய்வது விசேஷம். வாகன பயணங்களில் பொறுமை வேண்டும். பிறருக்கு உதவி செய்வீர்கள் என்றாலும் அதிலும் யாருக்கு எதை எப்படி செய்கிறீர்கள் என்பது முக்கியம். எதையும் எதிர்பார்க்காமல், ஆசைப்படாமல் உங்களுக்கான வேலை வியாபாரத்தை கவனிக்க வேண்டும். தொழிலில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளுடைய பேச்சுக்கள், செயல்பாடுகள் உங்களுக்கு எதிராக கூட அமையும். சுய தொழில் செய்பவர்களாக இருப்பின் இயந்திரம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஓம் மகா கணபதியே, ஓம் கங்கணபதியே என்று வழிபட்டால் போதுமானது. செயல்களில் ஆர்வங்கள் இருக்காது. வேலைகளை தள்ளிக்கொண்டே போடுவீர்கள். நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நடக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மங்களம் உண்டாக்க இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். செயல்களில் எச்சரிக்கை தேவை. எல்லாவிதமான விஷயங்கள் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். வேலையாட்களுடைய செயல்களில் அதிகம் தலையிடாதீர்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த நாள் இறை வழிபாடின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ராசியிலேயே உங்களுடைய லாபத்தின் அதிபதியான குரு பகவானுடைய சஞ்சார் வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராசியினுடைய 3வது வீட்டில் விரயத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீடு காதல், மனம், குலதெய்வம், குழந்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் கேத்து பகவான் சஞ்சார். களத்திர ஸ்தானத்தில் புதன் பகவானும், சகோதர பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான், அதாவது 2க்கும் 3க்கும் அதிபதிகள் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திரத்தில். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். 1க்கும் 6க்கும் உடையவர் சுக்கிர பகவான் பாக்கியத்தில், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கர்ம காரகனான சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆட்சியாக கும்பத்திலேயே. லாபத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்பு நிலைகளை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். உங்களுடைய செயல்களை முந்த யாருமே இல்லை என்று சொல்லலாம். பணம் பிரச்சனைகள் தீரும். முக்கியமாக கடன் கொடுக்கலாமே தவிர சனிக்கிழமை தினத்தில் கடன் யாரிடத்திலும் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திரமான நாள், அதாவது நிலையான நாள். இந்த தினம் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு வருமானம் நிச்சயம் உண்டு. வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கௌரவமான விஷயங்கள் நடக்கும். பேச்சின் மூலமாக பிறரை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். பட்டிமன்ற பேச்சாளர்களாக, சமூக பேச்சாளர்கள், கொள்கை பரப்பு பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இப்படி பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு சுக போக பல நிச்சயம் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். லாபத்திற்கு மேல் லாபம் வந்து சேரும். புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உதிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு பெருக்கும். பிரமுகர்கள் உங்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. ஆடை அணிகலன்கள், வாகனம், புதியதொரு வீடு, மனை இவை வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை சுக்கிர பகவானுடைய ஓரையில் சாப்பிட்டால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுப்புகள் கிடைக்கும். எதையும் எப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணங்கள், துணிவு உருவாகும். நல்ல யோசனைகள் கிடைக்கும். ஆலோசனைகள் பிறகும். பணம் சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய சிந்தனைகள் அமைந்துவிடும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஒத்துழைப்பான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மற்றவர்களை கவரக்கூடிய வசீகர தன்மை இருக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என்று வழிபடுங்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது விசேஷம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபடுங்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். சுக போக வாழ்வினை பெறுவீர்கள். சமூக அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் உயர்வு காணப்படும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கிரக நிலைகளை வைத்து பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சனி மகா பிரதோஷம், சனிக்கிழமை தினம் முறையாக வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷங்கள் நீங்கும் நாள்தான் இந்த சனி மகா பிரதோஷ நாள். பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் வழிபாடு முறைகளை யார் ஒருவர் முறையாக தவறாது செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு கர்ம வினைகள் குறையும். முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்கும். வியாபாரத்தில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிட்டும். உடல் உபாதிகள் அகலும். ஆக சனீஸ்வர பகவான் என்பவர் கர்மகாரகர். கோச்சாரத்தினுடைய அமைப்பின்படி லாபத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானமும் கூட. அதுதான் ருண ரோக சத்ருஸ்தானம். அதில் புதன் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 10ல் ராகு பகவான், விரயத்தில் அயன சயன போகஸ்தானம், முக்திஸ்தானமும் கூட. 12வது வீடு வெளியூர் வெளிநாட்டு யோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சில விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக விசேஷம். அதிலும் பேச்சு தொடர்பான செயல்கள் என்றால் ஒதுங்கியிருங்கள். யாரையும் நம்பி யாருடைய பேச்சையும் கேட்காதீர்கள். பிறருடைய பேச்சை கேட்டு நம்பி சில முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு தவறாக கூட போகலாம். எப்பொழுதும் நல்லதையே சொல்லக்கூடியவர்கள், நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் இந்த நாள் மாறிப்போகும். தெய்வீக வழிபாட்டின் மீது நம்பிக்கை வையுங்கள். சில மனிதர்களை நம்புவதை காட்டிலும் இறைவனை நம்பினால் மேல். கடந்த கால பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும்.
புதிய திருப்பங்கள் இருக்கும். வருமானத்தின் மீதான எண்ணங்கள் மிகுதியாக்கும். சில புதிய வாய்ப்புகள் வேலை தொடர்பாக உத்தியோக ரீதியாக வந்து சேரும். யார் எப்படிப்பட்டவர்கள், உங்களுடைய நண்பர்கள் யார், உறவினர்கள் யார், குடும்ப நபர்களை பற்றியும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். அவசர கதியில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். அதிலும் சொத்து சார்ந்த விஷயங்கள், குடும்ப விவகாரங்கள் எனும் பொழுது பொறுமை காப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்க, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபட்டால் உங்களுக்கு துணையாக முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் துணையாக அமையும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். புதிய பண வரவுகளுக்கான இடம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. பெரிய அளவில் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிரம்மாண்டமான விஷயங்களாகத்தான் நடக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு உண்டு. எதையும் சாதாரணமாக யோசிக்க மாட்டீர்கள். எல்லாவற்றையுமே பெரிய அளவிலேயே சிந்தித்து பெரிய அளவிலேயே செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். நட்புகள் இருக்கும். செய்யக்கூடிய வேலைகளில் ஆர்வங்கள் இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மகா சனி பிரதோஷம். இந்த நாள் நீங்கள் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அபிஷேக ஆராதனைகளோடு நந்தியம் பெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது, பாசி பருப்பு பாயசம் செய்து சிவ அடியார்களுக்கு பிரசாதம் கொடுப்பது நல்லது. அவற்றை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்த பிறகு அடியார் பெருமக்களுக்கு கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஊழ்வினைகள் தீரும். கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை. முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான், சந்திர பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான். அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான். பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான். லாபத்தில் குரு பகவான். வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும். ஒருவருக்கொருவர் அந்யுன்யமாக நடந்து கொள்வீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகளை புரிந்து கொண்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகளை ஆராய்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். உங்களுடைய செயல்கள் சுறுசுறுப்படையும். ஆக்கத்தோடு ஊக்கத்தோடு இருப்பீர்கள். செயலாக்கம் இந்த தினம் நல்ல விதமாக அமையும். நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும்.
நன்மைகள் அதிகம் விளையும் நாள். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். வலிமை உடையவர்கள் நீங்கள். ஆகவே கடகராசி அன்பர்களை இரவு பகல் பாராது அயராது உழைத்து குடும்பத்திற்காகவே உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். தாய்மை உள்ளம் அதிகம் உண்டு. முடியாமல் ஒரு சிலர் வந்தால் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கத்துணையாக இருப்பீர்கள். மேடை பேச்சு மற்றும் அதை சார்ந்த சில விஷயங்களுக்கு வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கு உண்டான பேச்சு வார்த்தைகள் கைகூடி வரும். எதையும் நேர்கொண்ட பார்வையாக சந்திப்பீர்கள். எல்லாருமே நண்பர்களாக மாறிவிடுவார்கள். உடல்நலம் மனநலம் இரண்டும் சரியாக இருக்கும். பின் விளைவுகளை சிந்தித்து செய்வதே எப்பொழுதும் நல்லது. எதையும் அலசி ஆராயாமல் ஈடுபடாதீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில், விளையாட்டு, தொழில் மற்றும் போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு நன்மைகள் இருக்கும். போட்டிகள் அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்து வர வேண்டிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். ஒரு சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாமல் கூட போகலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருப்பவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இருக்கும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். துணைவர் முகாந்திரமாக நன்மைகள் உண்டு. பணம் வருவதற்கான நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனி மகா பிரதோஷம் என்பதால் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். மனதில் ஈடுபாடு உண்டாக்கும். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். நன்மைகள் பெரும் அளவு விளையும் நாள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் இருக்கும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். உயர்கல்வி தொடர்பான சில நல்ல நிலைப்பாடுகள் இருக்கும். நம்பிக்கையாக இருக்கும் வரை ஒரு சில விஷயங்களை கவனித்து செய்வது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். பாவ உடலை பரிசுத்தமாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். சிம்மராசி என்பர்களை இந்த தினம் பலன் எப்படி இருக்கும்? இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் அறியலாம். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்புகளோடு நீங்கள் ஜாதகம் உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பலன்களை நீங்கள் அறிய
நவகிரக வழிபாடுதலை செய்யும் பொழுது சில கிரக காலநிலைகள் மாற்றத்தின் மூலம் நல்ல பலன்களும் வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் விருச்சகத்தில் நீச்சம் பெற்ற வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் புதன் பகவானோடு இருக்கிறார். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது, ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது விசேஷம். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது கையில் நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய சூழலும் ஏற்படும். அதற்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையும் இருக்கும். குடும்பத்திற்காக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த நாள் சீரான நாளாகும். ஒரு சிறப்பான அமைப்புகளும் இருக்கிறது எனலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் ஒருவருக்கொருவர் ஆதரவான சூழ்நிலைகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்லுவீர்கள். அனுசரணையான போக்கின் காரணமாக மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது தாய் வழி, தாய் பற்றி சொல்லக்கூடிய இடம். அதில் புதன் பகவான், உங்களுடைய வாக்குஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புதன் பகவான் என்பவர் உங்களுக்கு தாய் மாமன். ஆகவே அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, சஞ்சரிக்கிறாரோ, அவருடைய பார்வை அமைகிறது. அதற்கேற்றபடிதான் பலன்கள் தினம் தினம் அமையும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சுகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், இந்த கிரகங்களின் ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வழிபடுங்கள். ஆலோசனைகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பற்றி எண்ணங்கள் மிகும். குடும்ப நபர்களுடைய வார்த்தைகளை கேட்டு செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல ஆதாயம் இருக்கும். வருமானம் கிடைக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு பணி நியமன ஆணை கிடைக்கும். அரசாங்கத்தால் சில நபர்களுடைய ஆதரவு, அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். சுகம் நிறைந்த நாள். கடன்கள் நீங்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். இந்த நாள் பார்வதி தேவிக்கும் உலகத்தை காக்கும் வழிநடத்தும் ஈசனான சிவபெருமானுக்கும் பால் அபிஷேகம், பசும்பால், பசும் தயிர், தேங்காய்பால், கரும்பு சாறு கொண்டு பல வகை புஷ்பங்களினால் அலங்கரித்து பல வகை வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது, அதே போல கங்கா தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். இப்படி செய்வதால் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீரும். நல்ல பலன்கள் இந்த பிறவியில் அமையும். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் ராசியிலேயே கேத்து பகவானும் முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர பாவகத்தில் புதன் பகவான், சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில்
குரு பகவான் வக்ர நிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா விதமான விஷயங்களையும் மிக திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே நடக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் நடக்கும். வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும் என்கிற ஆவல் உண்டு. நிலம் இருப்பவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறு தொழிலில் இருப்பவர்கள் புரிதல்கள் உண்டாகும். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு செய்ய முற்படுவீர்கள். அதற்கேற்றபடி சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கே அறியாது. படைத்த இறைவன் ஒருவனே அறிவான் நீங்கள் யார் என்பது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட உங்களுடைய செயல்களில் படிப்படியாக கண்காணித்துக் கொண்டு வருவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. சிக்கனமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்கள் ஏற்ற பலனை கொடுக்காது. தனம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் சாதகமான சூழல்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை புரிந்து பேசுவது செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது சிறந்தது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணங்கள் கைகொடும். ஆசைகள் பூர்த்தியாக நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபாடு செய்யலாம். திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். சாதாரண வேலைகளில் கூட நுணுக்கங்களை பற்றி புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எதையும் செய்யக்கூடிய சக்தி அதிகரிக்கும். வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சிறு தொழிலையும் மிக கவனித்து உன்னிப்பாக்க செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாளாகும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செய்வீர்கள். பணம் வருமானம் மிகும். முயற்சிக்கு உண்டானபடி நல்ல பலனை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். சனி பிரதோஷம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பதவிகள் அதிகரிக்கும். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். வாழ்க்கையில் அந்தஸ்து உயரும். தலைமை பண்புகள் ஏற்கக்கூடிய நிலை உருவாகும். சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. வியாபாரம் செய்பவர்களுக்கு, கால்நடை சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, சொந்தமாக கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆதாயம் ஏற்படும். புதியதொரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தின் அதிபதி 5ஆம் வீட்டில். கிரக பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும்.
தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். எதையும் பொறுமையாக கையாளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியும். அமைதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மன நிம்மதியும் சௌபாகியமும் நிறைவாக இருக்கும். பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் உண்டாகும். நல்ல வாழ்க்கை அமையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். நல்ல உணர்வுகள் வெளிப்படும். திறமைகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மைகள் குறையும். மாணவ மாணவிகளுக்கு படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். எண்ணத்தில் இருப்பதை செயல்படுத்துவீர்கள். ஆசைகள் கூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபஸ்தானாதிபதியே உங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசு தொடர்பான வேலைகளில் சில நேரம் காலதாமதமாக கூட நடக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அனுசரித்து செல்லுங்கள். அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகள் கூடாது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். புதியபடி சில பொருட்கள் குடும்பத்திற்காக வாங்குவது அல்லது உங்களுடைய சொந்த செயலுக்காக வாங்குவது, வீடு, மனை, வாகனம், வண்டி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுபவர்களுக்கு சிந்தனைகள் அதை சார்ந்ததாகவே இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணங்கள் அப்படித்தான் காணப்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தாய் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். இணையம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் அமையும். குழந்தைகளுடைய செயல்கள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். பணம் சார்ந்த விஷயங்களிலும் வழக்கு தொடர்பான செயல்களிலும் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, இன்றைய தினம் புரிதல்கள் மேம்படும்.
எதையும் மிக சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மிகப்பெரிய அதிகாரிகளிடத்தில் வேலைகள் பார்க்கும்பொழுது சற்று பொறுமை, நிதானம் தேவை. ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, சனி பிரதோஷ தினமாக இருப்பதால் அன்னதானம் செய்யலாம். இயலாதவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம். தடைகள் குறையும். முன்னர் இருந்த பிரச்சனைகள் தீரும். சுமூகமான ஒரு நிலை வியாபாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். தடைப்பட்டு வந்த வருமானம் மீண்டும் கைக்கு கிடைக்கும். யோகமான நாளாகவும் அமையும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாகவே அமையும். கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. துறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி பிரதோஷம். சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, எண்ணங்கள் பல நிலைகளில் ஓடும். கட்டுப்பாடு என்பது இருக்காது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் சீராக அமையாது. எந்த முடிவையும் உங்களால் உடனுக்குடன் எடுக்க முடியாது. குழப்பமாகவே இருக்கும். அதிலும் மிகப்பெரிய விஷயங்கள் என்றால் ஆலோசனை என்பது தேவையாகவே இருக்கும். சூரிய பகவான் அரசு சார்ந்த வேலைகளை முடிக்கக்கூடியவர் அவரை இருப்பது ஓரளவிற்கு பலனை கொடுத்தாலும் சில இழுபறியாகத்தான் வேலைகள் நடக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத வகையில் சின்ன சின்ன செலவுகள், பண விரயங்கள் வரலாம். சேமிப்புகள் குறைந்துவிடும். தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் குழப்பம் ஏற்படும். மறைமுகமான சில தடைகள் உண்டாகும். எண்ணிய வேலைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கும். ஓய்வு நிறைந்த நாளாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களே, அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பால் சாதம் சாப்பிடலாம். பிறருக்கு நீர் மோர் தானம் செய்வது விசேஷம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு சில தர்மங்கள், தானங்கள் செய்வது நல்லது. இதனால் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தோடு மற்ற கிரகங்களினுடைய கோளாறுகளும் நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடலில் நீர் சத்து குறையும். வறட்சியாக இருப்பீர்கள். அதற்காகவே நல்ல தண்ணீரை குடிப்பதால் எண்ணமும் மனமும் அடங்கும். தேவையற்ற சிந்தனைகள் ஏற்படாது. மனக்குழப்பங்களுக்கு ஆளாக மாட்டீர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வந்தாலே போதுமானது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி பிள்ளையார் வழிபாடு ஏற்றது. சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீர
கவன சிதறல்கள் நீங்க, குழப்பங்கள் அகல பிள்ளையார் வழிபாடு மிகச் சிறந்தது. என்ன ஓட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்கும், குழப்பமாக உணர்வீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் கூடாது. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செயல்படக்கூடிய விஷயங்களில் கால தாமதங்கள் உண்டாகும். ஓய்வுகள் இருக்கும். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சில நாட்களுக்கு பிறகே நடக்கலாம். மறைமுகமான தடைகள் இருக்கும். எதிராளிகளுடைய தொல்லைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலமே நன்மைகள் விளையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மாதராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனி பிரதோஷ நாள், சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வா என்று வழிபடுங்கள். இந்த நாளுக்கான அமைப்பு கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது நட்பு வட்டாரங்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நம்பிக்கை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் சுமூகமான நிலையை நீடிக்கும். திறமைக்கு ஏற்றபடி பாராட்டுகள் உண்டாக்கும். பேச்சு ஸ்தானங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மைகள் விளையும் நாள். எந்த ஒரு நிலையிலும் தன்னம்பிக்கையாக இருங்கள். மனம் தளராதீர்கள். பொன் பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி என்பர்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கும், ஆர்வம் இருக்கும். மிக உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைக்கலாம். எதிராளிகள் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் காணாமல் போகலாம். வீட்டில் மங்கள யோகம் உண்டாகும். சுப காரியங்கள் நிறைவேறும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கெடுக்கும். சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். சாதகம் நிறைந்த நாளாகும். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனைகள் அதிகமாகவே காணப்படும். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறலாம். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அவரே உங்களுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருப்பார். ஆதரவான நாளாக அமையும். கொடுத்த பொருளை திரும்ப பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. நட்பு வட்டாரத்தில் பெருமை மிகுந்த நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஆர்வம் உண்டு. ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்திறன் வேகமாக அமையும். புகழ் நிறைந்தே இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் வரவேண்டிய லாபங்கள் கைக்கு கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அவிட்டம் நட்சத்திரம்
1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும், சிந்தனை அதிகரிக்கும், சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படாமல் இருங்கள். அமைதியும் மனதில் சாந்தமும் தேவை. மன இறுக்கத்தை தவிர்க்க தியானம் செய்யலாம். இந்த நாள் சுப காரியங்கள் கைகூடி வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனி பிரதோஷ நாள், சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள். அனுபவங்கள் அதிகரிக்கும். வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமான செயல்கள் மூலம் எல்லோரிடத்திலும் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தொட்ட காரியங்கள் உங்களுக்கு வலுப்பெறும். எல்லோரிடத்திலும் பாராட்டுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக நபர்களிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வேலைகளில் வேகம் அதிகரிக்கும். புகழ் பெறக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகும். புதியதொரு முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மன அமைதி சாந்தம் நிறைந்த நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களே. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த முயற்சிகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆசைகள் பூர்த்தியாகும். தேவைகள் நிறைவேறும். எண்ணத்தின் படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். மாற்றம் உருவாகும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாந்தம் அமைதி நிறைந்த நாளாகும். புதிய முடிவுகள் எனும் பொழுது பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. பிற நபர்களுடைய பாராட்டுகளும் அமையக்கூடும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் சனி மகா பிரதோஷம். பார்வதி தேவிக்கும் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுடைய முன்வினை ஜென்ம பாவங்கள் தீரும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு அருள்வாய் என்று வழிபடுங்கள்.
மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். ஆரோக்கியம் மேம்படும். உடலும் மனமும் சிறப்பாகவே இயங்கும். பணம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீரும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான சில முயற்சிகள் கைகூடும். ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவமும் பதவி உயர்வும் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல தலை சிறந்த நபர்களாக இருப்பீர்கள். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். பெருமை மிகுந்த நாள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். உங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் சிறப்பாக ஸ்திரமாக அமையும். புதிய பொறுப்புகள் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களே. உடல் நலமும் மனநலமும் சீராகவே அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மின்னணு சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பான பொருட்கள், மின்னணு கருவிகளை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதியதொரு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஆசைகள் பூர்த்தியாகும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முயற்சிகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்தம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறப்பு. மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாளாகும். முன்னேற்றங்கள் பிறக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உடல் நலமும் மனநலமும் சீராகவே இருக்கும். நற்சிந்தனை உண்டு. உயர் பதவிக்கான வழிமுறைகள் கிடைக்கும். தெய்வ சக்தி பிறக்கும். ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். எண்ணியது நடக்கும், சித்திக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.